நீங்கள் நாமினேஷன் முடிஞ்சோடனே பாருங்கள், நிறைய கேண்டிடேட்ஸை பவுச் பண்ண பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா? மிரட்டுவாங்க, காசு கொடுப்பாங்க, அடி பண்ணி வைப்பாங்க. இது எல்லாமே வந்து தாவேக்காக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த திமுக அரசு தான் இந்த பாஜகவோட பி டீம். சமூக நீதியா இல்லாத ஒரு கட்சி தான் சார் அது. திமுகல நீங்க வந்து குவாலிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஃப்ராடு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். அண்ணா தொகுதியில பணம் இறங்குதுன்னா அது ஜாஃபர் சாதிக்கோட பணம்ன்ற. இந்த சிற்றரசுக்கு செலவு பண்ற வேண்டிய காசு, எலெக்ஷனுக்கு செலவு பண்ண வேண்டிய காசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு தான் பின்புலத்தில் இருப்பாங்க. சிற்றரசுக்கு சீட்டு வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கிறது காரணமே வந்து ஜாஃபர் சாதிக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்முடைய அரசியல் விமர்சகர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். போன காலையில் நம்ம வந்து இனிக்கோ இளையராஜை பற்றி பேசணும். அது பல மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு புதிய ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்ற மாதிரி நம்ம முடிவெடுத்துக்கோம். ஜாஃபர் சாதிக் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த வழக்கை பற்றி கேள்விப்பட்டோம். இன்னைக்கு ரைடு போகிறதாகவும் கேள்விப்படுறாங்க. செய்தி வந்து ஊடகங்களில் பரவலாக பரவிட்டு வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இது ஒன்றும் இல்லை. அது போதைப்பொருள் விற்கும் ஒரு ஆசாமிங்கிறது அது ப்ரூவான ஒரு விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமீர் அவர்களுக்கு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைடு போனாங்க, எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் அவர்கள் வந்து திரைப்பட ரீதியில் அவர் திரைப்படத்தை நான் ரொம்ப நேசிப்பேன். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எடுத்த ராமா, பருத்தி வீரனா, வாட் எவர் இட் இஸ், அவர் ரொம்ப நேசிக்க கூட படம். பட் ஆனால் இந்த ரைடுனா போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அமீர் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்தாரு. ஓகேங்களா? முட்டு கொடுக்க ஆரம்பித்தார். இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை சாத்தி பேசணும், விஜயை தாக்கி பேசணும், இந்த வேலையாக வந்து வச்சுருக்க அமீர் அவர்களுக்கு இன்றைக்கி அவர் வீட்டில் ரைடு போயிட்டுருக்குங்கிறத அதை சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் மறைக்க தான். ஏன்னா எப்போயுமே ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு காரணம் இல்லாமல் யாருமே வந்து எதையுமே வந்து இதில் அரசியல் உள்நோக்கம் இல்லையா? ஏன்னா எலெக்ஷன் டைம் வரும்போது ரைடு பண்ணுறது இது ஒரு அரசியல் உள்நோக்கம் இல்லையா? இல்லை, இது ஆக்சுவலாக அரசியல். நீங்கள் எனக்கு இன்னும் என்ன எனக்கு இதில் ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ரைடு போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதி வீட்டுக்கு போனாங்க. புரிஞ்சுங்களா? அமீர் வீட்டுக்கு போனாங்க. ப்ளஸ் சிற்றரசும் போனாங்க. யார் அந்த சிற்றரசு? சிற்றரசு இன்னைக்கு அண்ணா நகருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களே, மாவட்ட செயலாளர், அதாவது மத்திய சென்னையோட மாவட்ட செயலாளர், திமுகவோட மாவட்ட செயலாளர், சிற்றரசுக்கும் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு போன டைம் இந்த போதை வழக்குல சிற்றரசு பேர் அடிபட்டுச்சு. அந்த ஈடிக்கு போனாங்க. இவங்க அமீர் வீட்டுக்குன்னா போக முடிஞ்சிச்சு, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா சிற்றரசு வீட்டுக்கு அவங்க போகவே இல்லை. டிஎம்கே ஆசாமிங்கன்னா வந்து நின்று அந்த வண்டி என்ன தடுத்ததா வந்து ஒரு பெரிய செய்தி ஒன்று வந்துச்சு. ஈடி கூட வந்து இதை வந்து எங்க கோட்டாடா, நீ உள்ளுக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லி ஒரு ரவுடித்தனம் பண்ண ஒரு அவங்க மேலனா அதுக்கப்புறம் எஃப்ஐஆர்னா போட்டாங்க. ஓகேங்களா? அந்த இடி ரைடே நடக்கல. ஆனா இப்பொழுது கூட வந்து பாத்தீங்கன்னா அமீர் வீட்டில் மட்டும்தான் அந்த ரைடு நடக்குது. ஜாஃபர் சாதிக்கு இருந்த நிறுவனங்கள் மற்ற இதுதான் ரைடு நடக்குது. ஆனா இப்ப சிற்றரசுக்கு இப்ப நான் அதுதான் சொல்றேன், இந்த திமுக அரசு தான் இந்த பாஜகவோட பி டீமுங்கிறதுக்கு இது ஒண்ணுதான் ப்ரூஃப். நம்ம போனது நம்ம பேசிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஏன் சிற்றரசு வீட்டுக்கு ரைடு போடலன்னு தான் கேட்குறேன் நான். புரிஞ்சுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக் யாரு? துணை அமைப்பாளர். ஓகேங்களா? அந்த என்ஆர்ஐ ஏதோ ஒரு அணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை அமைப்பாளராக இருந்தது. கட்சியை சேர்ந்தவருங்க, திமுக கட்சியை சேர்ந்த ஒரு ஆசாமி. புரிஞ்சுங்களா? போஸ்டிங் போட்டிருக்காங்க. இன்னைக்கு கொடி பிடிச்சவனுக்குன்னா போஸ்டிங் கிடைக்குதா திமுகவில்? புரிஞ்சு எப்படி டக்குன்னு தூக்கி உங்களுக்கு துணை அமைப்பாளர்னு ஒரு போஸ்டிங் போட முடியுது? புரிஞ்சு இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியதா? ஸோ ஹீ இஸ் இந்த டைரக்ட் கைடன்ஸ் ஆஃப் சிற்றரசு. இன்னைக்கு அந்த சிற்றரசுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அண்ணா நகரில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு சதி. இன்ன வரைக்கும் அமீர் வீட்டுக்கு போன ஈடி மற்ற எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஓகேங்களா? சிற்றரசுக்கு இது ஜாஃபர் சாதிக்கு வந்து பொசிஷன் கொடுத்த பார்ட்டியில் பொசிஷன் கொடுத்த சிற்றரசுக்கு இன்ன வரைக்கும் போகவே இல்லை. இன்னைக்கு அந்த பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா சிற்றரசுக்கு வந்து அண்ணா நகரில் சீட்டு கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணம்னா எங்கே போச்சு, இந்த பணம்னா எங்கே சுற்றிட்டு இருக்கு? இந்த போதை கலாச்சாரத்துக்கு காரணமே இந்த திமுக அரசு தான் சார்.
இந்த போதை கலாச்சிருக்கா எப்படிப்பா உனக்கு காசு இருக்குது? உனக்கு எப்படி எனக்கு ஒரு ஈடி வராங்க, ஈடி உள்ளுக்குள்ள ரைடு பண்ண முடியாம நீ ஆளை வச்சு தடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க சார். ஒரு ஈடி வராங்கன்னா அந்த அளவுக்கு தடுக்க முடியற அளவுக்கு உனக்கு ஃபோர்ஸ் இருக்குது, உனக்கு ஆளுமை இருக்குது. இன்னைக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து ஓன் கண்ட்ரோல்ல நீ வச்சிருக்க அப்படின்னா அந்த மாதிரி ஆசாமிக்கு இன்னைக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க அண்ணா நகர் வந்து இதை கண்டிப்பாக பார்க்கணும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து இந்த ஜாஃபர் சாதிக்குக்கும் சிற்றரசுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. இன்ன வரைக்கும் விசாரிக்கவே இல்லை. நீங்க கேக்குறீங்களா இந்த நேரத்துல வரலாமா? இந்த நேரத்துல விசாரிக்கணும் சார். இந்த நேரத்துல விசாரிக்கணும். இன்ன வரைக்கும் ஏன் விசாரிக்கல நான் கேட்கிறேன். நான் அதுக்கு தான் நான் சொல்றேன், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டு. ஒரு பக்கம் பாஜக இது திமுக ரவுடித்தனம் பண்றதுன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் கள்ள கூட்டணி இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு பக்கம் ஈடி வந்து தடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா சார், இதா இல்லையா, ஒரு கான்ட்ராஸ்டா இல்லையா சார்? நீங்க சொல்லுங்க சார், எனக்கு தெளிவுபடுத்துங்க சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க ஈடி வந்து ஒருத்தங்க வராங்க, நீ தடுத்துட்ட, அதுக்கப்புறம் நீங்க திரும்ப விசாரணை பண்ணவே மாட்டீங்களா? ஒரு வாட்டி நீ தடுத்துட்ட, லா அண்ட் ஆர்டர் உனக்கு இங்க இருக்கிறாங்க. இப்ப யார் இருக்காங்க? எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல, இப்ப போய் பார்க்கலாம்ல. இப்ப போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல இருக்குல்ல. முன்னாடி திமுக அரசு கண்ட்ரோல்ல இருந்துச்சுங்க. இப்ப பேர் சொல்லுவீங்க, ஓகேங்களா? நீங்க சொல்ற மாதிரி வந்து கமிஷனர் ஐஸ்கிரீம் வந்து இப்படி இருந்தாரு, இப்பயும் அவர் தான் இருக்காரு, நீங்க மாற்ற சொல்லி தாவை கலந்து கூட சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஆதரிச்சிருக்காங்க, எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை மாத்தணும்னு இருக்காங்க. டிஜிபி மாத்தினதுக்கு எவ்வளவு சூப்பர் இது வந்துச்சு, ஓகேங்களா? இப்ப மிஸ்டர் ராத்தூரை போட்டதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கு. இப்ப கமிஷனரே மாத்துங்கன்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? தாவேக்கால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் சுற்றுப்பயணத்துல ஆதரவுனா வந்து கொந்தளிக்கிறது ஏன்? புரிஞ்சுங்களா? போலீஸ் கண்ட்ரோல்ல என்னங்க இருக்குது? நாங்க கேட்டாலும் கொடுக்க வேண்டியதானாங்க பர்மிஷன் அப்படின்னு. இந்த கட்சி கொடுக்காத போது இந்த கட்சி கொடுக்கணும், இந்த கட்சி கொடுக்கும் போது அந்த கட்சி கொடுக்கணும். 234 தொகுதியிலும் போய் வாதாடுறதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கான ஃபுல் தகுதி வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கு, இந்த கட்சியோட தலைவர்ன்ற போஸ்டிங்ல. அப்படிங்கும் போது நீ இந்த டைமுக்கு தான் வரணும், இந்த டைமுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தலைவருக்கு ஏன் ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி போடுவீங்களா? சொல்லுங்க சார். எடப்பாடியை அந்த மாதிரி போடுவீங்களா? சீமானுக்கு அந்த மாதிரி போடுவீங்களா? ஏன் விஜய்க்கு மட்டும் அந்த கட்டளை கொடுக்குறீங்க? அதே தான் நான் திரும்பவும் சுத்தி கேட்கிறேன். அந்த சூழ்நிலையில இருக்கும் போது இன்னைக்கு ஏன் வந்து சிற்றரசை ரைடு பண்ணலன்னு கேட்கிறேன் நான். ஏன் இன்னைக்கு ரைடு பண்ணல? நீங்க அமீர் வீட்டை போய் ரைடு பண்ண தோணுது இல்ல? அமீர் எப்ப இருந்து அமீர் முட்டு கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இந்த ரைடுக்கு அப்புறம் தான் அமீரோட ஃபுல் முட்டாவே ஆரம்பிச்சாப்ல, திமுகவின் முட்டு. இல்ல நான் வந்து என்ன சொல்றேன், ஒரு பாசிச எதிர்ப்பு பாஜக வந்துருன்றதுல இருந்து தான் நான் இதை ஆதரிக்கிறேன். திமுக ஒரே கட்சி மட்டும் தான் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான கட்சின்னு சொல்றாரு. ஆமா, அது எப்ப இவருக்கு ரைடு வந்த பிறகுதான் இவர் அதை ஆரம்பிக்கிறாரு. ஜாஃபர் சாதிக்கு எந்த கட்சியை சேர்ந்தவர்? திமுக சேர்ந்தவர் தானே. பொறுப்புல இருக்கிறவர், துணை அமைப்பாளருங்கிற சாதாரண பொறுப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு போஸ்டிங் வாங்கி கட்டிருங்களேன், துணை அமைப்பாளர் போஸ்டிங் வந்து திமுக போய் வாங்கி கட்டிருங்களேன். அவன் போஸ்ட் அடிச்சவன் பசையை ஒட்டிக்கிட்டு இன்னும் இங்க தெருவுலன்னா ஒருத்தன் இருப்பாங்க, இப்படியே பசை ஒட்டிக்கிச்சு, 4 தலைமுறையா பசையில அவங்களுக்கு ஒட்டிக்கிட்டே இருக்கவன் கையே ஒட்டிக்கிச்சு பசையில. அந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு இன்ன வரைக்கும் ஏன் சிற்றரசு போய் நீங்க விசாரிக்கலன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து விசாரிக்கும் போது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகுது. இப்போ லா அண்ட் ஆர்டர் யார் கையில் இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் கையில் இருக்கு. போலீஸ் சப்போர்ட்டோட நேராக போய் அவனை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு விசாரிக்கணுமா வேணாமா? இன்ன வரைக்கும் விசாரிக்கலங்க, இன்ன வரைக்கும் விசாரிக்கல. அப்ப சொல்ற கணக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப வந்து திமுக போலீஸ், இப்ப எலெக்ஷன் கமிஷன் போலீஸ் தானே. இப்ப அப்படிதான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. புரிஞ்சுக்கலாம்? இது தமிழக போலீஸ்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. இது திமுக போலீஸ், இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் போலீஸ். இப்போ எலெக்ஷன் கமிஷன் போலீஸ் இருக்கும்போது பாஜக அரசு ஏன் நீங்க பாஜக இன்டர்வென்ஷன் இருந்துச்சுன்னா நேராக கொண்டு வந்து விசாரிக்க வேண்டியது தானே? இதுதான் நான் சொல்றது கூட்டு. ஒருத்தனுக்கு வந்து ஒரு அலிகேஷன் இருக்கும் போது அண்ணாநகர் தொகுதியா கொடுக்குறாங்க, அண்ணாநகர் தொகுதிக்குள்ள சீட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ணா தொகுதியில இருந்தது யார்? அண்ணாநகர் தொகுதியில வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மோகன் அவர்கள் இருந்தாரு. இப்ப அவர் பையன் தான் சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிற்றரசு சீட்டு கொடுக்கறதுக்கு நோக்கம் என்ன? இவர் பக்கம் இவர் அது தொடர்புடைய அளவும் சார் சம்பாரிச்சு கொடுக்குறவனுக்கு தான் சார் சீட்டு. இவங்களுக்கு பணம் எப்படி வருதுன்னு கணக்கு கிடையாது. சமூக நீதினு சொல்றதெல்லாம் அது சமூக, நாங்க நீதியே கிடையாது, சமூக நீதியா? சமூக நீதினா நீங்க வந்து அண்ணன் திருமாவளவன்ட்ட தான் போய் கேட்கணும், அவங்க எப்படியா வந்து கட்சிகள் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு. சமூக நீதியா? சமூக நீதியே இல்லாத ஒரு கட்சி தான் சார் அது. ஆமா, இப்ப கம்யூனிஸ்ட் பாருங்க, வெக்கமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சிஐடி கொடியை பிடிச்சிட்டு எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க, ஓகேங்களா? எல்லாத்தையும் அடிச்சு விரட்டினாங்க. தோழமை கட்சியா தானே,
வாங்கினவனுக்கு தானே தெரியும். தோழமை கட்சி எல்லாத்துக்கும் அடிச்சு விரட்டினாங்க. இன்னைக்கு அந்த அந்த அவங்கன்னா எங்க இருக்காங்க, வேற அமைப்போட போய் சேர்ந்துட்டாங்க. சிஐடி துணியெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. தூய்மை பணியாளருங்க, இந்த தூய்மை பணியாளருக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வேலையை நான் செய்ய வேணாங்கிறேன்னு. நேராக போய் கலெக்டராக வேலையை செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் மொழிய. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன வேலையோ இப்போ அவங்க அதே வேலையை வந்து அவங்க பிரைவேட்டாக வேலை செஞ்சா அவனுக்கு ஓகேவா? அவருக்கு பதிலே இல்லை. தோழமை கட்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா தோல் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாடைக்கு 4 பேர் வேணும் நண்பன். இப்போ அதுதான் அது. பாடையில் எந்த போக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதும். இந்த தோழமை கட்சினா பாடையை தூக்கிட்டு போக போகிறாங்க. இது வந்து 2026 எலெக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் க்ளோஸ். அவர் தான் இப்படி பண்ணிட்டு போனாரு. அதன் அர்த்தம் வந்து தோழமை கட்சிங்களுக்கும் அவங்க கட்சிங்களுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு சிம்பிளைசேஷன் தான். இன்னைக்கு சொல்லுங்க சார், இன்னைக்கு ஏன் சார் போல சிற்றரசுக்கு, இன்னைக்கு ஏன் சார் சிற்றரசு விசாரிக்கல? இப்ப நான் சொல்றேன்ல சார், நான் அலிகேஷன் வைக்கிறேன்ல சார், பாஜகவும் திமுகவும் கூட்டுன்னு சொல்றேன்ல சார், ஏன் சார் இன்னும் சிற்றரசை விசாரிக்கல? ஜாஃபர் சாதிக் யார் சார் வந்து ஜாஃபர் சாதிக்கு பதவி கொடுத்தது? ஏன்னா MK ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரா, இல்லைன்னா சிற்றரசு கொடுத்தாப்லையா? ஸோ யார் பதவி கொடுத்தாங்களோ, யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களை விசாரிக்கணுமா வேணாமா சார்? இன்ன வரைக்கும் விசாரணை பண்ணல சார். அப்படின்னா என்ன அர்த்தம் சார் இது? திமுகவில் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ப்ராடு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே. புரிஞ்சுங்களா? நான் சொல்கிறது தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சோம், இனிகோ இருதயராஜ் எவ்வளோ பெரிய ப்ராடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? கிட்னி திருடுறோம் அவன். அந்த சைடாக போனோம்னா நம்ம அப்படியே கிட்னியை வச்சுக்கிட்டே போனோம், அவனுக்கு சீட்டு. ஓகேங்களா? அதாவது டோட்டல் திருச்சி மாவட்டத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் 40% ஸ்கூலை இது பண்ணிட்டாரு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு மட்டும் 40% சம்பளம் கொடுக்கறது மிச்சம். ஓகே, யூ ஆர் செலக்டட். மிஸ்டர் நேரு, எஸ் ஐ ஆம் 1000 crores. ஓகேங்களா? இடியில் கோர்ட்டில் போட்டு கூட நான் வந்து டிவிஎஸ்சியில் வந்து நான் பத்திரிகை போட மாட்டேன். யூ ஆர் செலக்டட். திமுக அத்தனை கேண்டிடேட்டு நீங்கள் வந்து 234 கேண்டிடேட்டுக்கும் நம்ம வந்து டிக் அடிச்சுக்கிட்டே போகலாம் சார். படித்த பட்டதாரிகள் கொடுத்துருக்கோம், அதுதான் இளம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் சொல்றாங்கல்ல. அதுதான் சார். நீங்க நம்ம போன இதுல பார்த்தேன், டாக்டர் இனிகோ இருதயராஜை பத்தி நம்ம சொன்னேன். அவர் படித்த பட்டதாரிகள், அவர் டாக்டரேட் பண்ணியிருக்காரு. டாக்டரேட் எதுவும் பண்ணியிருக்காரு, கலைஞரை பத்தி பண்ணியிருக்காரு. அதாவது நாங்கள் ஃப்ளைட்லேயே டிக்கெட் எடுக்க மாட்டோம் பாங்க. அந்த காலத்தில் ட்ரெயின்லேயே டிக்கெட் எடுக்காம அவரோட பயணம் எப்படி, கலைஞரின் பயணம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதில் டாக்டரேட் பண்ணியிருக்காரு. இதுதான் ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான டாக்டரேட் பாருங்க. இதில் கேவலமா இல்லை, இதை டாக்டர்னு வேற போட்டுக்கிறியே, உன் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கிறியே, இதெல்லாம் கேவலமா இல்லை? இது ஒரு டாக்டரேட்டா? சொல்லுங்க சார், இது ஒரு டாக்டரேட்டா? நான் நீனும் உட்காந்து பேசுவோம், உனக்கு என்ன நாலேஜ் இருக்கு, எனக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பார்க்கட்டும். விவாதத்துக்கு திராணி இருக்குதா? நான் கேட்குற கேள்விக்கு நான் உனக்கு திராணி இருக்குதான்னு கேட்பேன். அதுதான் இங்கே திமுகனாவே டிக் அடிக்கணும்னா ஒரு ப்ராடு பண்ணியிருக்கணும். புரிஞ்சுங்களா? ஏன் இப்போ இன்னும் நான் இப்போ கேட்குறேன் சார், இடி வந்து யார் கையில் இருக்குங்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம், பாஜக அரசு கையில் இருக்குல்ல. இப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல, சிற்றரசு தூக்கி உட்கார வச்சு விசாரிக்க வேண்டியது தானே? இப்போ ஏன் விசாரிக்கல? புள்ள பூச்சி பாவம் அமீரை கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. சிற்றரசை விசாரிக்கணுமா வேணாமா? அமீர் உங்களே பாவம் சொல்கிறீங்க, நேர்மையானவர் தான் சொல்கிறீங்க, புள்ள பூச்சின்னு சொல்கிறீங்க. புள்ள பூச்சின்னு நம்ம சொல்ல வேண்டாம். புள்ள பூச்சிக்குன்னா கொடுக்கோள் வரும் சமயத்தில். அந்த கொடுக்கோள வளர்ந்தனால எதுக்கு கொடுக்கோள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன் சார். அது விசாரணை எல்லாம் தெரியல. அமீர் உங்களை விமர்சனம் பண்றதுனால உங்களால் ஏற்றுக்க முடியாத இப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்லை. உண்மையிலே நான் வந்து சொல்றேன்னா சார், அவர் மேல எனக்கு வந்து ஒரு இது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். புரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய தலைங்கன்னா விட்டுட்டு பாவம் புள்ள பூச்சி பூச்சி இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்றேன். விசாரணை நடக்கும் போது நீங்க பொலிட்டிக்கல் ரீதியாக தானே ஸ்டாண்டர்ட். ஜாஃபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் இருந்திருக்கான், போஸ்டிங்கில் இருந்திருக்கான். அங்கே வந்து நலத்திட்டங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கேங்கிறான். அந்த எல்லா நலத்திட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போஸ்டரில் பெருசாக பேர் அடிச்சது சிற்றரசு சிற்றரசு சிற்றரசு. சிற்றரசை நீ ஏன் கூப்பிட்டு விசாரிக்கலான்னு கேட்குறேன். அமீரை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் டூயிங் சம் ப்ரொடியூசர் ஒர்க் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். இப்போ கட்சி ரீதியாக ஒரு பர்சன் ஒருத்தர் ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்கும் தொழில் ரீதியாக ஸ்டாண்ட் ஆகுங்கிறதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அமீரை கூப்பிட்டு விசாரிக்கிறது தப்பு இல்லை, புரிஞ்சுங்களா? அது புள்ள பூச்சிங்கிறது சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். பிஸ்னஸ் வந்து ஏன்னா டேரக்டர் எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா ப்ரொடியூசரோட பின்புலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஆனால் ஒரு பொலிட்டிஷியன் கண்டிப்பாக பார்த்துருவான், இவனுக்கு ஏதுரா காசு, இவனுக்கு எப்படி இவ்வளோ காசு வருது, இவன் என்ன தொழில் பண்ணுறான், எப்படி என்ன ஆகுது, எல்லாத்தையும் விசாரி. ஏன்னா அவனுக்கு வேலையே தான். ஆனால் நீங்கள் ஒரு டேரக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு நான் பணம் எடுக்கிறேன் 5 கோடி ரூபா 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா பணம் எடுக்கிறேன் அப்படின்னா, ஐயா சாமி நீ நல்லா இருப்பேன்னு ஒத்துக்குவாங்க. அவங்களுக்கு அந்த சினிமா இண்டஸ்ட்ரி தவிர வேறு நாலேஜே இருக்காது சார், ஜென்ரலாகவே இருக்காது. புரிஞ்சுங்களா? பட் ஆனால் ஒரு பொலிட்டிஷியன் அப்படி கிடையாது.
இவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணியில் மீன் பிடிக்கிறவங்க. நான் வேற ஏதாச்சும் சொல்லிடுவேன், ஓகேங்களா? மழை பெய்யறதுனால மழை தண்ணின்ட்டேன். இவங்கன்னா மழை தண்ணியில் மீன் பிடிக்கிறவங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஜாஃபர் சாதிக்கோட பின்புலத்தை வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தன் எப்படி சார் இறங்கி செலவு செய்ய முடியும் அந்த ஏரியாவில்? நீ செலவு இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, சிற்றரசுக்கு சீட்டு வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கிறது காரணமே வந்து ஜாஃபர் சாதிக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. ஏன் அவருக்கு இவருக்கு என்ன அப்படி ஒரு நெருக்கம் சார்? நீங்கள் அதை தான் சொல்கிறேன் சார். நீங்கள் துணை அமைப்பாளர் போஸ்டிங் போய் கேளுங்க நான் சிற்றரசுட்ட, மத்திய சென்னைக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துட்றாரான்னு பாருங்கள். திமுகவில் வாங்குறது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிங்களா சார்? உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வயசான டிக்கெட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. இவ்வளோ நேரம் பஸ்ஸை தடவிட்டு இருக்கோம், எங்களுக்கே போஸ்டிங் இருக்குது. சின்ன பையனுக்கு ஒருத்தனுக்கு வந்தவொடனே போஸ்டிங் போடுறான்னு கேட்பானா மாட்டானா? நிச்சயமா. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நீ எப்படி போஸ்டிங் கொடுத்தங்கிறத சொல்லேன் ஃபர்ஸ்ட்டு. நான் கேள்வி கேட்குறேன்ல சார், நீ போஸ்டிங் கொடுத்துட்ட, ஏன் போஸ்டிங் கொடுத்தேன்னு சொல்லேன். அவன் போராட்டத்தில் கலந்துக்கிட்டானா, என்ன பண்ணான், ஏது பண்ணா, அதுன்னு சொல்லு. துட்டை வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்குற, புரிஞ்சுங்களா? இதானே அலிகேஷன் நான் சொல்கிறது. அவன் என்ன, ஏன்னா அவன் ஜாஃபர் சாதிக்கு ஒன்றும் செய்யலை, பணம் செலவு பண்ணதை தவிர மிச்சம் எதுவுமே செய்யலை சார். ஸோ பணம் இருக்கிறவனுக்கு ஒரு போஸ்டிங், துணை அமைப்பாளர்னு ஒரு போஸ்டிங், அதை தான் நான் வந்து சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? சிற்றரசு பேரை போட்டு பேனர் அடித்து மொத்தமாக அந்த ஏரியா ஃபுல்லாக அலப்புற கொடுத்தது ஜாஃபர் சாதிக்கு, புரிஞ்சுங்களா? நலத்திட்ட உதவிகள், இந்த உதவிகள், அந்த உதவிகள், எங்கள் மாவட்ட அண்ணன் சிற்றரசுன்னு இன்னைக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அண்ணா தொகுதியில் பணம் இறங்குதுன்னா அது ஜாஃபர் சாதிக்கோட பணங்கிறேன் சார். இடி வந்தப்ப விசாரிக்க விடல சார், நீங்கள் விசாரிச்சுட்டு போகணும்ல சார். என்ன இடி வண்டியை மறைச்சு எல்லாத்து மேலே எஃப்ஐஆர் போட்டால் ஒத்துக்குவீங்களா? நான் தான் சொல்கிறேன், ஏன் இடியை விசாரிக்க விடலன்னு கேட்குறேன். இப்போ நானாக இருந்துச்சுன்னா சரி, என்ன விசாரணை சார், வாங்க சார் வந்து உட்காந்துங்க சார், விசாரணை பண்ணிட்டு போங்க சார், நான் சொல்லுவோமா இல்லைங்களா? ஏன் விசாரணைக்கு ஏன் நீ அஞ்சுற அப்படிங்கும்போது அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வருதுங்களா இல்லைங்களா? இன்னைக்கு உனக்கு காசு ஏது? அண்ணா நகர் தொகுதியில் போய் நிற்கிற அளவுக்கு உனக்கு காசு இருக்குது அப்படின்னா இன்னைக்கு உனக்கு காசு ஏதுன்னு கேட்குறேன், புரிஞ்சுங்களா? ஸோ எல்லாத்துக்கும் கொஸ்டின் மார்க் இருக்கு சார். இந்த ஜாஃபர் சாதிக்கு அமீர் வந்து பிஸ்னஸ் ஆங்கிள்னா, பொலிட்டிக்கல் ஆங்கிள் வந்து சிற்றரசு. இந்த சிற்றரசை வந்து விசாரிக்கணும். உங்கள் சேனல் வழியாக நான் பதிவு செய்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா, இது விசாரிக்கலைன்னா பாஜகவும் திமுகவும் கூட்டு இந்த சிற்றரசுக்கு செலவு பண்ணுற வேண்டிய காசு, எலெக்ஷனுக்கு செலவு பண்ண வேண்டிய காசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு தான் பின்புலத்தில் இருப்பாங்க. ஏன்னா இந்த சிற்றரசு ஜாஃபர் சாதிக்கு அப்புறமா போஸ்டிங் போட்டு கொடுத்தது சிற்றரசு. இல்லை சார், இப்போ கார்த்தின்றவர் வந்து வெளிவாகத்தில் நிற்கிறாரு. இதுவரையும் சப்ரிஷன் வந்து எந்த தொகுதிக்கும் போனதும் கிடையாது. ஒரு பக்கம் ஆல்ரெடி மோகன்றவர் தான் இது நிற்கிறாரு, ஒரு பக்கம் சிற்றரசு போடுறாங்க, ஒரு பக்கம் சப்ரிஷன் வந்து பிரச்சாரத்துக்கு வராரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சிக்கிறது? அதுதான் பாருங்க சார், சபரீசன் ஃப்ரெண்டுக்கே வந்து அண்ணா நகர்லேருந்து வில்லிவாக்கம் தூக்கி போடுறாங்கன்னா இந்த ஆள் எவ்வளோ பெரிய கேம் பிளேன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆள் எவ்வளோ பெரிய கேம் பிளேன்னு பார்த்துக்கோங்க. சபரீசன் ஃப்ரெண்டுக்கு வந்து வில்லிவாக்கம் தொகுதி மாற்றப்படுதுன்னா என்ன ரீசன் சொல்லுங்க? பேரே அண்ணா நகர் கார்த்தி தான் சார். அண்ணா நகர் கார்த்திக்கு வில்லிவாக்கத்தில் சீட்டு. ஏன்னா அண்ணா நகருங்கிறது ஐ திங்க் அவங்க தாத்தா காலத்துலேருந்து அண்ணா நகர் நினைக்கிறாரு, கவுன்சிலராக இருந்ததுலேருந்து அண்ணா நகராக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல, அவரை பற்றி ஒன்றும் தெரியல. பட் ஆனால் அங்கே நல்லா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதாவது பொங்கலுக்கு கூட வந்து பெரிய பரிசு எல்லாம் கட்சி அப்பாற்பட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாப்புல எல்லாம்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு சீட்டை வந்து சிற்றரசு வாங்குறது, சிற்றரசு ரீப்ளேஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்னு வருது. அதுதான் கொஸ்டின் மார்க்கு. என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு மேலே ஒரு காசு இருக்குதுன்னா சிற்றரசு வந்து கொரியர் ஆஃபீஸ் தான் வச்சுருக்காப்புலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொரியர் ஆஃபீஸில் இவ்வளோ இது பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ண முடியாது. ஐம் டெல்லிங் யூ, எனக்கு சிற்றரசு கொரியர் ஆஃபீஸ்ன்னு தான் எனக்கு வந்த தகவல் படி எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். தாவேகா கேண்டிடேட்டை வீழ்த்துறதுக்கு தாங்க இது எல்லாமே நடக்குது. ஆல்ரெடி அந்த தொகுதியில் பெரிய செல்வாக்காக இருக்காங்க, ஒரு புது கேண்டிடேட்டை வந்து போடுறதாகவும் சொல்கிறாங்க. அவர் பேர் இன்னும் ராம்குமார்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். அவர் எப்படி வந்து இப்படி பாரம்பரியமாக இருக்க செல்வாக்கு ஆட்களை வந்து எப்படி எங்கள் சிற்றரசு போட முடியும் சார்? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேகால வந்து எல்லாமே புதுமுகம் தான், ஓகேங்களா? பழைய முகம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா விஜய் முதற்கொண்டு புதுமுகம் தான், ஓகேங்களா? அதுதான் சொல்றேன், பழைய முகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் இருப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் ஒரு 200 பேர் வந்து புதுமுகம் தான் தாவேகால, புரிஞ்சுங்களா? இப்போ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் எலெக்ஷன் நின்றுருக்கேன், ஓகேங்களா? பண்ணுவோம், இது பண்ணுவோம் அப்படிங்கும்போது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல நம்ம முன்னாடியே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்டமுமே இருக்குது.
எலெக்ஷன் கேண்டிடேட்டை பவுச் பண்ண பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நாமினேஷன் முடிஞ்சோடனே பாருங்கள், நிறைய கேண்டிடேட்ஸை பவுச் பண்ண பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா? மிரட்டுவாங்க, காசு கொடுப்பாங்க, அடி பண்ணி வைப்பாங்க. இது எல்லாமே வந்து தாவேக்காக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸ்.